ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம எம்மி குக்கிங்கில் 4 வகையான ஸ்நாக் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய எம்மியான ரெசிபீஸ்க்கு நம்ம எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதோட மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பீலரை வச்சு வாழைக்காயோட தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயோட தோலை லைட்டா சீவினா மட்டும் போதும். அதோட ஒயிட் கலர் தெரிகிற அளவுக்கு சீவ வேண்டாம். இந்த மாதிரி வாழைக்காயை சீவி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம சீவல்ல சீவி எடுத்துக்கலாம். நம்ம சீவல்ல சீவும் போது வாழைக்காயோட ஸ்லைசஸ்லாம் நல்லா தின்னா கிடைக்கும். நம்ம கத்திலையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு தின்னா கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல இருக்க உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவுல கட்டிகள் எதுவும் இல்லாம கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி போட வராது. பஜ்ஜி போடும்போது வாழைக்காயை ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போடுங்க. அப்போதான் நமக்கு டீ கடைகளில் போடுற மாதிரி பஜ்ஜி கிடைக்கும். இந்த மாதிரி வாழைக்காயோட ஒரு சைடை மட்டும் பிடிச்சு போடாம மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி நமக்கு பஜ்ஜி கிடைக்காது. அதனால ஒரு சைடு மட்டும் பிடிச்சு நல்லா டிப் பண்ணி போடுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜை நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மாவு உடனே கலர் மாறி வந்துடும், உள்ள காய் வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி விட்டுக்கோங்க. பஜ்ஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு செவந்து வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பஜ்ஜி நல்லா வெந்து கலர் மாறி வந்துடுச்சு. எண்ணெய் சலசலப்பும் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் பஜ்ஜி நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுல 10 to 12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுல வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம வெல்லம் பாகெல்லாம் எடுக்க வேண்டாம், வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கிண்ணத்துல 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் வெள்ளப்பாகோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதுல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வெள்ளப்பாகு எடுத்துட்டு செய்யறதால அவல் நல்லா டேஸ்டா இருக்கும். இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அவல் வெள்ளப்பாகுல நல்லா ஊறி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனியன் போண்டா செய்யறதுக்கு 5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டீ கடைகளில் செய்கிற மாதிரி போண்டா நல்லா கலராக வரணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்திலே தண்ணி விட்டு வரும், அதனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா போண்டாவோட கலர் உடனே மாறிடும், உள்ளே வெந்திருக்காது. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி போண்டா நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, போண்டா நல்லா வெந்து கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது 10 நிமிஷத்தில் மொறுன்னு இந்த ஆனியன் போண்டாவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 2 கப் மைதாக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போதான் நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மைதாக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது. இப்ப பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடியா இருக்கு. இப்போ இதுல இருந்து சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இது இந்த மாதிரி தட்டிட்டு மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக 2 சைடும் நல்லா மாவு தொட்டுட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா ரோல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நான் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையுமே ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்ல பேப்பர் போட்டு வைங்க, அப்போதான் ஒட்டாம இருக்கும். பிஸ்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்ஸை எண்ணெயில சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா கலர் உடனே மாறிடும், உள்ள வெந்திருக்காது. இது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போதான் 2 சைடுமே கலர் மாறி நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வெளியே எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது வீட்டுல இருக்க பொருளை வச்சே இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்ப பாருங்க, நம்ம மைதா பிஸ்கெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.